ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சுவையான அட்டகாசமான பாரம்பரிய பொங்கல் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கோயில் பொங்கல் மாதிரியே அப்படியே அச்சல் கோயில் பொங்கல் மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ சூப்பரான அட்டகாசமான பாரம்பரிய பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பாரம்பரிய சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி எடுத்துக்கலாம். 3/4 கப் பச்சரிசி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக, 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பொங்கல் அன்னைக்கு வறுத்தெல்லாம் பாசிப்பருப்பு சேர்க்க முடியாது, இல்லைனா லைட்டாக வறுத்துட்டு சேர்க்கலாம். பொங்கல் அன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பொங்கப்பானை தான் வைப்போம் அடுப்பில். இது அப்படியே பச்சையாக தான் சேர்க்கணும், வறுக்காமல். பிகினர்ஸுக்கெல்லாம் தெரியாது, அதனால் இதை நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அலசிடலாம். ஃபஸ்ட்டு அலசுகிற தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். தூசியெல்லாம் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு அலசுகிற தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடுவோம். அலசியாச்சு, இதை நல்லா கீழே ஊற்றிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அரிசி கழுவின தண்ணியை கீழே ஊற்றியாச்சு. இப்போ 2வது முறையும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். 2வது முறை 3வது முறை அலசுகிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நல்லா அலசியாச்சு, இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இது போல் இன்னொரு முறையும் தண்ணி ஊற்றி அலசி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இப்போ 2 முறை அலசி பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நம்ம அரிசி கழுவின தண்ணியெல்லாம் கொதித்து வர்றதுக்குள்ளே இது ஊறுனுச்சுன்னா பொங்கல் நல்லா சீக்கிரமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நான் இப்போ இந்த பானையில் தான் உங்களுக்கு பொங்கல் வச்சு காமிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பானையில் பாரம்பரியமாக பொங்கல் விடுவீங்களோ அந்த பானையை நல்லா அலசிட்டு அந்த பானையோட சைடு பகுதியில் 3 துண்ணூறு பட்டை மாதிரி அடித்து அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த பானையோட மேல் பகுதியில் மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்தெல்லாம் கட்டிட்டு நம்ம அடுப்பில் வச்சு இல்லை ஸ்டவ்வில் வச்சு பொங்கல் அன்னைக்கு பசும்பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவின தண்ணியெல்லாம் சேர்த்து எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ நம்ம 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். நான் அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து 1 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். பொங்கல் அன்னைக்கு நம்ம வெல்லம் இடித்து போடுறதுனால 5 கப்பு தண்ணியாக சேர்த்துக்குங்க நீங்கள். நான் இப்போ 4 கப்பு தான் சேர்த்துருக்கேன். நான் வெல்லம் பாகு பண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 கப்பு அரிசிக்கு அரிசி கழுவின தண்ணி, பால், தண்ணி எல்லாமே சேர்த்து 5 கப்பு வர்ற மாதிரி எடுத்துக்கணும். நான் பால் சேர்க்கலை, தண்ணியும் அரிசி களைஞ்ச தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். எல்லா அளவுகளையும் கரெக்டாக வச்சுட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பொங்கல் அன்னைக்கு நம்ம பால் ஃபஸ்ட்டு பசும்பால் பானையில் ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவின தண்ணியெல்லாம் அதில் ஊற்றணும். அதை நல்லா கவனமாக நினப்பில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வருதுன்னு பாருங்கள். இது போல் பொங்கி வந்ததுக்கு பிறகு அப்படியே தட்டை எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இது உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அரிசியெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், இனிப்பை நல்லா எடுத்து கொடுக்கும். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மறுபடியும் பொங்கி வரும். பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்துருச்சுன்னு. இப்போ இனிமேல் மூடி போட்டு வைக்க வேண்டாம், சட்டுன்னு அடி பிடிச்சிரும். அதனால் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு வச்சிடலாம், இல்லைனா பொங்கி ஊற்றும். இப்போ இனிமேல் சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா தான் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வேகட்டும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கோம். பாருங்கள் 2 கலர் வெல்லம் சேர்த்துருக்கோம். வெறும் கருப்பட்டி வெல்லம் மட்டும் சேர்த்தோன்னா ரொம்ப கருப்பாக தெரியும். அதனால் நான் வீடியோவில் போடுறதுக்காக நான் இந்த கலர் வெல்லமும் சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு வெல்லம் மட்டும் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி வெல்லம் மட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ வெல்லத்துக்கு நம்ம அரிசி எடுத்த கப்பால் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். குட்டி வெல்லம் இது, அதனால் இது உடச்சி போட வேணாம், சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற வெல்லம், இதில் மண் கல் இருக்காது. இதை இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள் வெல்லம் ஓரளவு நல்லா கரைஞ்சி வந்துட்டு பாருங்கள்.
நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சி வரட்டும். அடியில் பிடிக்கும், பொங்கல் பச்சரிசிங்கிறதுனால அடியில் பிடிக்கும். நம்ம கொஞ்சம் கவனமாக அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. தெரியுதா? நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இது உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் பொங்கலுக்கு 5 கப்பு தண்ணி விட்டு வேக விட்டுருக்கறதுனால வெள்ளத்தை பொடிச்சு போட்டுக்குங்க. 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி விட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பாகு காய்ச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாகெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கு பிறகு பொங்கல் அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே முந்திரி திராட்சையை வறுத்துட்டு வந்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை இது உள்ளே சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. திராட்சையெல்லாம் நல்லா பலூன் மாதிரி வந்துட்டு பாருங்கள். இப்போ ரொம்ப சிவக்க விட்டுறாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். பொங்கலை நல்லா இடையில கிளறி கொடுத்து பாருங்கள். பொங்கல் இந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சு. அப்படியே தலை இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இறக்கி நம்ம ஆறுனத்துக்கு பிறகு சாப்பிடும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். அதனால் இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் பொடிச்சது இது உள்ளே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. வாசனை செம்மையாக அப்படியே கோயிலில் செய்கிற பொங்கல் மாதிரி செம்ம வாசனையாக இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் கலரு. இப்போ இந்த அளவுக்கு தளன்னு இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ இறக்கி கீழே வச்சிடலாம். பாருங்கள், பொங்கல் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். கோயில் பொங்கல் மாதிரியே அந்த டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பொங்கல் ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே இந்த பொங்கலுக்கு செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.